ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற அந்த குறும்படம் 2013 ஒரு அர்ஜென்டினா படமாக, அதே நேரத்தில் ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன அலெக்சியா. இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய கதை என்ன அப்படின்னு ஒரு 1-2 லைன் பார்த்துடலாம். நம்ம ஹீரோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே அவருடைய வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அலெக்சியா தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபருடைய பேஜை அவர் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அலெக்சியா தாமஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய முன்னாள் காதலி. அவங்க 2 பேரும் நல்ல காதலர்களா இருந்து அதுக்கப்புறம் ஒரு தருணத்துல இவங்களுடைய காதல் கொஞ்சம் கசந்து போக இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதன் காரணமாக அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இப்ப அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் அப்படியே சோகமா கொஞ்சம் வெறிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்நேரத்துல இவருக்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு சாட் மெசேஜ் ஒண்ணு வருது. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இவருடைய இந்நாள் காதலி. அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. இவர் திருப்பி சொல்றாரு, இல்ல அலெக்சியாவுடைய பேஜை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு திருப்பி சொல்லுது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அந்த பொண்ணுடைய தப்பு, நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்கு, இப்பயே நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைனுக்கு போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான இந்த குறும்படமே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரே நாள் நைட்ல நடக்கிற கதைக்களமாக இவங்க சித்தரிக்கிறனால அந்த கதைக்கு அதுக்கு தேவையான லைட்டிங்க அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு ரூம் தான், பட் இருந்தாலும் இவங்க லைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப பெருசா வேகா தெரியாத மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த வேலையை. 2வது விஷயம், இந்த படத்துடைய பிஜிஎம். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய முதல் ஹீரோவே இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அதுதான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு ஒரு சின்ன பயம் நமக்கு இருக்கும், நல்லா எடுத்திருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல இந்த படத்துல சொல்லப்பட்ட இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்ததுனால பல பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லயே இந்த படம் நிறைய விருதுகளையும் வென்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ப்ரோ இதே மாதிரி படம் தானே அந்த ஹாலிவுட்ல வந்த அந்த படம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் ஹாலிவுட்ல வந்திருக்கு. அது எல்லாமே இங்க இருந்து தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் தான். இந்த ஷார்ட் பிலிம் உடைய லிங்க் யூடியூப்ல போனீங்க அப்படின்னா, அலெக்சியா ஹாரர் ஷார்ட் பிலிம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல் படமாக இதுதான் நிற்கும். சின்ன படம் தான், பார்த்து ரசியுங்கள். இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இதுல கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.